ஹாய்ண்ணா, வணக்கம். வணக்கம் தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அழைப்பை ஏற்று நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தது ரொம்ப நன்றி. எங்களோட சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல், பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் என் ஃப்ரெண்டும் ஃபினான்ஸ் டாபிக் பற்றி பேசும்போது யூடியூப்பில் போயிட்டு ஃபினான்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு வர வீடியோ வந்து நீங்கள், பட்டு சார், ஆனந்த் சீனிவாசன் சார், அப்புறம் வந்து நம்ம ஃபினான்ஸ் வித் பூஷன் அவங்களாம் வருவாங்க. உங்களை பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நான் திரையில் பார்த்து இப்போ உங்க கூட நேரில் உட்காந்து பேசுகிறதே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. எல்லாருக்குமே உங்களோட ஜேர்னி வந்து தெரியும்ண்ணா. யூடியூப்பில் போய் பார்த்தாலே எல்லாருக்குமே உங்களோட ஜேர்னி தெரியும். 10 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 10 கோடி ரூபாய் கார்பஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து மாதம் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வர அளவுக்கு நீங்கள் ஜென்ரேட் ஆகி ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் வந்து நான் பண்ணதுனால இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது நீ சொன்னீல தேங்க்யூ சொன்னீங்க, ஃபஸ்ட்டு நான் தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா யங்ஸ்டரோட பேசும்போது தான் என்னோடய ஆடியன்ஸு நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சதை இப்போ நிறைய சேனல்ஸ் கூப்பிட்றாங்க. நான் ஏன் உன்னோடது லோனு அந்த மாதிரிலாம் அண்டர் எஸ்டிமேட் யாரையும் பண்ணல. நீ கூப்பிட்டோன்னா நான் அக்செப்ட் பண்ணதோட காரணம் ஏன்னா உன்னோட வியூவர்ஸு உன்னோட பசங்க ஏஜில் இருப்பாங்க, ஜென்சி பசங்களாக இருக்கும். அப்போது நான் நினைக்கிற விஷயம் நான் ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறேன்ல, அது ஓன் த்ரூவில் ஓன் சேனல் வழியாக நடக்கிறதுனால ஐ எம் தேங்கிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ கம் டு த கொஷின். ஸோ என்னோடதில் நான் வந்து ஸ்மார்ட் மூவ் அந்த மாதிரி நான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோடய புக்கு செகண்ட் ஹேண்ட் புக்கு தமிழில் போய் வாங்கினது தான். செகண்ட் ஹேண்ட் புக்கு தமிழில் போய் வாங்கினது. இன்றைக்கெலாம் நீங்கள் ஆடியோ இதெல்லாம் கேட்டுடுறீங்கல்ல, ஸ்பாட்டிஃபை என்னென்னமோ சொல்கிறீங்கல்ல, அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று தேடுறோம், ஆனால் அன்றைக்கி யூடியூப்பும் கிடையாது, இவ்வளோ தூரம் பேசுகிறதும் கிடையாது. அப்போ நாங்கள் 90 கிட்ஸு அந்த ஓல்டு ஸ்கூலு என்ன பண்ணுவோம், புக்கு தான் படிப்போம். ஸோ நான் வந்து திருச்சியில் போய் செகண்ட் ஹேண்டில் போய் புக்கு வாங்கினேன்ல, அது ஒரு ஸ்மார்ட் மூவ். உண்மையாகவே நான் ரிச் டேட் புவர் டேடை தமிழில் வாங்கினது ஸ்மார்ட் மூவ் ஒன்று. அதுக்கப்புறம் லோனை இயர்லி க்ளோஸ் பண்ணது இட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ். அதுக்கப்புறம் நான் கோல்டில் வந்து என்னை அறியாமலே நானே வந்து கோல்டை வாங்கிக்கிட்டே இருந்தேன், அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து 10 ரூபா மெக்கானிக்காக இருந்தேன். 10 ரூபா மெக்கானிக்கிலேருந்து அங்கேயே தான் இருக்கணும், மெக்கானிக்காக இருக்கணும்னு இல்லாமல் என்னோட படித்த பசங்களை எல்லாத்தையும் பார்த்து எனக்கு கொஞ்சம் அவங்கெல்லாம் பார்த்து என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்களேன்னு நினச்சி, அதை நினச்சி அவங்களோட வேகத்தில் ஓடணும்னு நினச்சி நானும் ஓடினேன். அது ஒரு ஸ்மார்ட் மூவ். இதுதான் என்னோடய ஸ்மார்ட் மூவ். அதாவது லைஃப்பில் இப்படியே இருக்காமல் அடுத்து என்ன பண்ணலான்னு நினச்சி போகிறத நீங்கள் வந்து ஸ்மார்ட் மூவ். அதுதான் எனக்கு அறியாமலே எனக்குள்ளே ஒரு வெறி. அதாவது நீ வந்து என்ன தான் வந்து ரப்பர் பந்து தண்ணிக்குள்ளே மூக்கினாலும் ரப்பர் பந்து வெளில தான் வரும். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து நீ வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணினாலும் அந்த ரொம்ப வெறி கொண்டு அந்த இதில் இதை செய்ய முடிக்கணும்னு அந்த மாதிரினா நானும் ரொம்ப அக்ரெசிவ். இப்போ நான் வந்துட்டு இப்போ நார்மலாக பேசலாம் கிடையாது, நான் கிடையாது. அப்படி ஒரு 20 வயசில் என்ன பேசிகிட்டு இருந்தேன், நான் என்ன இங்கிட்டு கூச்சி அங்கிட்டு கூச்சி அப்படி ஓவர் அக்ரெசிவான ஆள் நான். ஆனால் அந்த அக்ரெசிவ் நான் எங்கே காமிச்சேன்னா வேலையில், கேரியரில், ஸ்கில்ஸில் அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் அந்த ஒரு கட்டத்தில் நான் மெக்கானிக்கல்லேருந்து வெளியில் போய் அடுத்தடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணிச்சு. எது, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் இல்லை எனக்கு நல்லா தெரியும், இது நான் இல்லை, நான் வேறு ஏதோ அப்படின்னு நினச்சி தேடிக்கிட்டே இருந்தேன். அதுதான் அந்த தேடுதல். எனக்கு வந்து 28 வயசு ஆகுது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு 28, 30, 31, 20 அப்படி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2025 வந்து இதுதான் வந்து இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அப்படி பண்ணியிருப்பீங்கன்னா இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பரவாயில்ல, 28ங்கிறிய நான்லாம் ஸ்டார்ட் பண்ணது 28 ஸ்டார்ட்டே பண்ணலையே, புரியுதா? ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும், அதுதான் யாரும் சொல்லலைங்கிறேன். நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் உன்னை நல்லா படின்னு உங்கள் அப்பா சொல்லியிருப்பார், என்னையை நல்லா படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, என் டீச்சர் வந்து நல்லா படின்னு சொல்லியிருந்திருப்பார், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே நீ பணக்காரன் ஆகுன்னு யாருமே சொல்லலை. கரெக்டாக? இப்போ 28 வயசு நீ கேட்ட கேள்வி, ஒருவேளை நான் 28 வயசு தான் இருக்குன்னா என்னோட 60% சேலரியை நான் டைரெக்டாக மார்க்கெட் லிங்க்டு ஏதாவது ப்ராடக்ட்டில் போட்டுருவேன். ஒன்று ஸ்டாக்லன்னு சொல்ல முடியாது, ஸ்டாக்கில் 20% வச்சுப்பேன். 28 வயசு தானே, ஸ்டாக்கில் ஒரு 30% வச்சுப்பேன். மீதி எல்லாத்துலேயும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் அக்ரெசிவாக நான் இறங்கிடுவேன். 28 வயசாக இருந்தால் அக்ரெசிவாக இறங்கினா 60%, 40% என்னோட தின தேவைகளுக்கு, வீட்டுக்கு தேவையானது. ஒருவேளை எனக்கு திருமணம் ஆயிருக்கும், 28னா திருமணம் ஆயிருக்கும், திருமணத்தை மனைவிக்கிட்ட சொல்லிவிட்டு ஒருவேளை அவங்களோட சேலரி இருக்குனாக்க ஒரு சேல்ரி ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டு,
என்னோடதுல 60%. ஸோ 1.6% டைரெக்டாக அதாவது 2 பேருமே சேர்ந்து பண்ணணும். 2 பேரும் பண்ணியிருந்தாலும் நான் தான் சொன்னேன், ஒரு ஆளோட சம்பளம் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னோட சேலரியில் 60% இன்வெஸ்ட்மெண்ட்டு, 40% என் குடும்பத்தை நடத்திட்டு மீதி அடுத்த 20 வருஷம் ஐ கீப் இன்வெஸ்ட். அதான் பண்ணியிருப்பேன் நான். ஏன்னா வயசு 28 ஆகிடுச்சு. 28 ஆகிடுச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன், 28 எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தோம், 1ஓ 2ஓ பிறக்கும். அதுங்களோட திருமணம், அதுங்களோட உயர்கல்வி, ரைட்டா, அதுக்கப்புறம் எங்களோட ரிட்டையர்மெண்ட்டு, இதெல்லாம் எனக்கு வேணும்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 6-7 கோடி வேணும். எனக்கு 6-7 கோடி எனக்கு வேணும்னா இன்றைக்கி இருக்கிற பண வீக்கத்துக்கு 6 கோடி 7 கோடினா, இன்றைக்கி நான் 6 கோடி 7 கோடிங்கன்னா அன்றைக்கி 4 கோடியாக தான் இருக்கும். அப்போ நான் 7 கோடிக்கு எய்ம் பண்ணி நான் பண்ணேன்னா ஐ வில் லேண்ட் இன் 4 crore. 4 crore நான் பண்ணால் தான் என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஜன்னல் வெளியே ஓப்பன் பண்ணேன்னா கடலை பார்த்துட்டு காஃபி சாப்பிட முடியும். அதுதான் இப்போ பிக்னஸ் வந்து அவங்க தைரியமாக போடுறாங்க. பட் ஆனால் அந்த தைரியம் வந்து மார்க்கெட் சல்லுன்னு இறங்கும் போது அந்த தைரியம் இல்லை, பயந்துடுறாங்க. அப்போ வந்து எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கணும்? அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முதலீட்டாளராக என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, இதான் ரிச் மைண்ட் செட்டுமோ. பயந்துட்டேன்னா இட் இஸ் அ புவர் மைண்ட் செட். ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளோட விலை கம்மியாகுது, அதான் மார்க்கெட் கிராஷ். பொருளோட விலை கம்மியாகுதும் போது ஹாப்பியாக இருக்கணும். என்னைக்கெல்லாம் மார்க்கெட்டில் பிளட் பாத் நடக்குதோ யூ வாண்ட் டு பி ஹாப்பி. அதுதான் வாரன் பஃபட் சொல்கிறார், வென் அதர்ஸ் ஆர் கிரீடி யூ ஷுட் பி ஃபியர், வென் யூ ஆர் அதர்ஸ் ஆர் ஃபியர் யூ ஷுட் பி கிரீடி. அப்போ எல்லாம் பயந்துட்டு விற்பான். அப்போ நீ என்ன பண்ணணும்? பயந்துட்டு விற்கும்போது ஹாப்பியாக ரிசீவ் பண்ணணும், வாங்கணும். கோவிடில் என்னோடய போர்ட்ஃபோலியோ 45% காலி. ஓகே, ஹார்ட் பீட்லாம் அப்படியே அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிட்டு. நீ என்ன ஏண்டா லூஸாடா, நீ இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு மைனஸில் இவ்வளோ இருக்குது, நீ என்ன உட்காந்துருக்க? அதான் இப்போ கர்ஃப்யூலாம் போட்டாச்சு, எதுவும் போட்டாச்சு, வேர்ல்டே எங்களை விற்றுட்டு போவியா? நான் எனக்கு தெரியும், இந்தியா மேலே எனக்கு நம்பிக்கை தெரியும். இந்தியா டெஃபினட்டாக வளரும். மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பல தொழுநோயாக இருக்கட்டும், காலராவாக இருக்கட்டும், இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். இதெல்லாம் நான் சொல்லும்போது என்னை பார்த்து சிரித்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் இல்லை 45% அதுக்கு நீ எவனா விடுவானு. ஆனால் அடுத்த 6வது மாதம் எங்கே விட்டோமோ அதோட 3 மடங்கு ஜம்ப் ஆச்சு. அப்போ தான் என்னை எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை மீட் பண்ணாங்க. ஏய் எப்பட்றா அது, நீ மட்டும் எப்பட்றா விற்காமல் இருந்த அப்படின்னாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ரிச் மைண்ட் செட்டில் இருக்கணும். அதாவது உன் கோல் ஷுட் பி லாங் டேர்மாக இருக்கணுமே தவிர நாளைக்கு நாளானைக்குன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா லாங் டேர்மாக போகும்போது பல ட்ராப் விழுகும், கிராஷ் விழுகும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த லாங் டேர்ம் மைண்ட் செட்டில் என்ன நினைப்பான், இன்றைக்கி விழுகுது நாளைக்கு ஏறிடும், அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடணும். இன்றைக்கி இறங்குது, ஐயோ நாளைக்கு என்ன ஆகிடும், நாளைக்கு நான் ஏன் எதிர்பார்க்குறேன், நான் என்னோட 10 வருஷம் இருக்குது, அந்த 10வது வருஷத்தில் என்ன நடக்கும் தானே யோசிக்கணும். ஸோ நத்திங் டு வரி. பொறுமையே பெருமை அந்த மாதிரி. அவ்வளோதான், ஜஸ்ட்டு பேஷன்ஸ். அதான் சொல்கிறேன், பேஷன்ஸாக எவன் இருக்கானோ அவன் தான் வின்னர். இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் வந்து சின்ன வயசுலேருந்து எஜுகேஷன் படிடான்னு ஒரு காலகட்டத்தில் 10, 15, 20 படிடான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்போ அந்த காலகட்டத்தில் சொன்னதை இன்வெஸ்ட் பண்ணுடா, சேர்த்து வைடா அப்படி தான் அந்த காலகட்டத்தில் சொல்லலை. இன் தமிழ்நாடு 99% ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் புவர் பேரண்ட்ஸ். ஐ மீன் புவர் டேட்ஸ். ரிச் டேட் புவர் டேட்டில் சொல்கிறாரு தெரியுமா? புவர் டேட். நம்ம அப்பா, என் அப்பா, உங்கள் அப்பா, கேமராமேனோட அப்பா, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, படி படி படி, படிச்சுட்டு வேலை பாரு. வேலை பார்த்தா என்ன பண்ண முடியும்? வேலை பார்த்து வர சம்பளத்தில் உன்னோட வயிற்று ரொப்ப முடியும், பணக்காரன் ஆக முடியாது. புரியுதா? அப்போது யாரும் பணக்காரனாகனு யாருமே சொல்லலையே. படி, சரி படிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டேன். எல்லோரும் லோன் தானே வாங்குகிறோம். எல்லாம் போய்ட்டான், அசெஞ்சர் போய்ட்டான், ஒருத்தன் கூகுளில் போய்ட்டான், எல்லாம் போய்ட்டான், எல்லாம் வாங்கிட்டான். சொந்த வீடு வாங்கினா லோன் தானே போகிறோம். அப்போது பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, படின்னு சொன்னாங்க. கரெக்டு, கல்வி தான் முக்கியம். அந்த கல்வியோட அடுத்து செல்வமும் ரொம்ப முக்கியம். அந்த செல்வத்தை பண்ணுறதுக்கு இங்கே யாருமே சொல்லித்தரல. அதுதான் சொல்கிறேன், ஒரு புவர் மைண்ட் செட்டோட பேரண்ட்ஸ் தான் நம்ம பேரண்ட்ஸ். இப்போ இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், உண்மைதான், படிக்கணும் கல்வி. அதுக்கடுத்து செல்வத்தை நோக்கி பண்ணணும்னா என்னன்னா, இயர்லியே 21 வயசுலேருந்து நீ இன்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். அது பாடத்திட்டத்தில் வந்தால் தான் தெரியும் அதெல்லாம். ஏன்னா நம்ம எஜுகேஷன்லேயே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஃபினான்ஸ் என்ன ரூல் பண்ணிக்கிட்டே இருக்குது, சின்ன வயசுலேருந்தோ வயசானதுக்கப்புறம். அதை வந்து நான் ஸ்கூல்லேருந்தே நான் எப்படி, இப்போ ஜென்சி பசங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஸ்கூல்லேருந்தே நான் அதை எப்படி கற்றுக்கணும்? இப்போது ஜென்சி பசங்க வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க.
அது வந்து அவங்க அப்பா அம்மா ஜென்சி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணணும்? அதாவது ஈவன் பேரண்ட்ஸ் சொன்னால் கூட இவங்கெல்லாம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரில, டவுட்டு தான். பேரண்ட்ஸ் பண்ணாலே கலாச்சிட்டு விட்ருவானுங்க. இப்போ பூமர்னு சொல்கிற மாதிரி பூமர்ஸ் என்ன இப்போ என்னையே சொல்லுவாங்க, பூமர் அங்கிள் சொல்லிட்டாருப்பா கேடிஎம் பைக்கெலாம் வாங்கக்கூடாதுன்ட்டாருப்பா. என்னப்பா என்கிட்ட நான் கூட ஒரு கேடிஎம் பற்றி என்னோட ஷார்ட்ஸ் நான் ஒன்று போட்டிருந்தேன். அது கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இந்த வயசில் கேடிஎம் ஓட்டாமல் உங்கள் வயசில் ஓட்ட முடியும். என் வயசில் நான் கேடிஎம் ஓட்ட மாட்டேன், நான் ப்ரைவேட் ஜெட் வச்சுருப்பேன். நான் கேடிஎம் ஓட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். கேடிஎம் இந்த வயசில் வேறு வழி இல்லை. நீ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணினா பெருசாக ஒன்று காத்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றே ஒன்று தான், ஸ்டார்ட் இயர்லி கீப் லாங். அது பண்ணோம்னா பெருசாக வரும். ஓகே, உன்னோட கேள்விக்கு அப்போ என்ன பண்ணால், ஒன்று நம்மளோட எஜுகேஷனில் இப்போது 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க திருக்குறளில் 5 வயசு புள்ளியும் கற்க கசடன்னு படிக்க வச்சுட்டாங்க. எப்படி வந்துச்சு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வியில் கொண்டாடுறோம்ல, அது மாதிரி கல்வியில் ஆரம்ப கல்வியிலேருந்து 3வது 4வதுலேருந்து முதலீடுனா என்ன, பணம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 10% டாப்பிக்கில் இருக்கணும். அதாவது மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் போதாது, அதை எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது. அதான் சொல்கிறேனே, நான் சைன் டீட்டா காஸ்ட் டீட்டாலாம் போட்டேன், 100லாம் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 100க்கு 100 10th. நான் 10th ஃபெயிலு. நான் 10th ஃபெயிலு. என்னோடய பேப்பரை பார்க்கும்போது 10th எல்லோரும் தேடுறாங்க, எல்லாரோட நம்பர் இருக்குது, என் நம்பர் இல்லை. 18 பேர் நாங்கள் மொத்தம், எல்லோரும் தேடுறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், அன்றைக்கி பேப்பரை பார்க்கும்போது தெரியும் நான் ஃபெயிலுங்க, என் மனசுக்குள்ளே தெரியுது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தான், ஓகே தான், ஓகே தான், இது ஜாலியாக போகிறோம். பார்க்கும்போது நம்பர் இல்லை. இன்றைக்கி அதில் 100க்கு 100 எடுத்தவனும் இன்றைக்கி ஹி கெனாட் பி மில்லினியர். ஏன் பணக்காரனாகலை? 100க்கு 100 எடுத்துட்டான், ஏன் பணக்காரனாகலை? ஸோ நீ படித்த கல்வி உனக்கு சர்டிஃபிகேட்டை தருமே தவிர உனக்கு பணக்காரனாக்காது. பணக்காரனாகனா என்ன அர்த்தம்? நல்ல வேலைக்கு போகிற, ரைட்டுப்பா, சரி சார் படிச்சுட்டேன், நல்ல வேலைக்கு போயிட்டேன், சரி நல்ல வேலைக்கு போயிட்டேன், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணுறேன், அப்பையும் பண்ண முடியாது. ஸோ சேலரியும் வேணும், கல்வியும் வேணும், முதலீடும் பண்ணணும், பணவீக்கத்தையும் நான் பீட் பண்ணணும், இன்ஃப்ளேஷனையும் உடைக்கணும். உடைச்சா மட்டும்தான் இங்கே ஸ்டாண்ட் பண்ணி மில்லியனர் ஆக முடியும். நமக்கு அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, உழைச்சி பண்ணு, உழைச்சி சம்பாதி. இப்போ நான் கூட சொல்லும்போது கூட உட்காந்து சம்பாதிக்கணும்னு சொல்லும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க, இவர் என்னப்பா உட்காந்து சம்பாதிக்கிறேன். தம்பி, உட்காந்து தான் சம்பாதிக்கணும். ஒரு வயசுக்கு மேலே எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டே இருப்பேன், ஒரு ரெஸ்ட்டே கிடையாதா மனுஷனுக்கு? கல்யாணம் பண்ணுவேன், உன் பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், பேரன் பிறக்கும், அந்த பேர பிள்ளைக்கு காது குத்து வரையும் உட்காந்துருப்போம். எப்போ தான் நம்ம என்ஜாய் பண்ணுறது? ஸோ இந்த சர்க்கியூட் இருக்குல்ல, இந்த சர்க்கியூட்டை we need to break. தமிழ் சமுதாயம் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கியூட்டை உடைக்கணும். குழந்தை பெற்றுட்ட, படிக்க வச்சுட்ட, கல்யாணம் பண்ணிட்டோம், முடிஞ்சு, உனக்கு எனக்கு முடிஞ்சு. அப்பப்போ கூப்பிடுவா. ஆனால் எனக்கு இப்போது ஐ வாண்ட் டு பி இன் த ஹோம். நான் ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்த 40 வருஷம் நான் வீட்டில் உட்காரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இன்கம் வேணும். அந்த இன்கம் வேணும்னா என்ன பண்ணணும்? நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டி விடும்போது ஃபோனை காட்டி வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் பார்த்து ஊட்டி விடுவாங்க. அது பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து அதே ஃபோனில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம பேசுறதுலாம் கூட அதை வந்து ஏன் ஜென்சி ஆடியன்ஸ் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க? அதாவது உன்னை கவர்ச்சிகரமாக ஏதாவது சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். உடனடியாக நாளைக்கு உங்கள் பணம் 100 ரூபாய் 1000 ரூபாய் ஆகும்னா உடனே பார்த்துருவான். லிங்க் ஒன்று கொடுத்து நான் உடனே அந்த லிங்க்கை தட்டி உடனே 1000 ரூபா அனுப்பி பவுண்டி ஆகிறதுக்கு அவன் ரெடி. லாங் டேர்மாக ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்க, அவனால் ஏற்றுக்க முடியாது. அவனுக்கு என்னென்னா குயிக் மணி மைண்ட் எப்படி ஆகிடுச்சு, ஷார்ட்ஸு வீடியோலேருந்து ஷார்ட்ஸ் போயிடுச்சு. நாங்களாம் நீங்கள் 50 ஓவரை உட்காந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியா கேம் விளையாடும், நாங்கள் 4:30 மணிக்கு உட்காந்து பார்ப்போம். ஸ்டீவா ஸ்டீவா விளையாடுவான், அவன் கேப்டன், ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்டீவா. அவன் எப்படி ப்ளே பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் 4:30க்கு அலாரத்தை வச்சுட்டு காலைல சொட்டரை போட்டு இப்படி உட்காந்துருப்போம் அந்த டிவியில், பழைய டிவியில். நான் அவ்வளோ டெஸ்ட்டு நான் உட்காந்துப்பேன். இன்றைக்கி டெஸ்ட்டை யாராவது உட்காந்து பார்ப்பீங்களா? ஜென்சி 6 மணி நேரம் பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன். 10 ஓவரில் போட்டு முடிச்சுட்டு போவியா? சும்மா பிடிச்சா 50 ஓவர்னு சும்மா பந்தை போட்டு பொறுக்கி போட்டு விட்டுருங்க போங்க. ஸோ எல்லாம் ஷார்ட்ஸுக்கு வந்துடுச்சு, எல்லாம் சிம்பிளாகிடுச்சு. எதாக இருந்தாலும் 10 செகண்டில் முடிக்கணும். ஃபுட்டு ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்தில் வந்துடணும், எல்லாம் 10 நிமிஷத்தில் வந்துடணும். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணணும், எனக்கு சம்பளம் அதிகமாக இருக்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணும்டா அப்படிங்கும்போது என்னன்னா அவனால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நல்ல விஷயத்த உடனடியாக ஏற்றுக்கிற தன்மை அது எப்போ வரணும், மெச்சூர்டி ஆனால் தான் வர முடியும். இதை கேட்டுட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, என் பசங்களாம் வந்து சம்பாதிச்சு என்கிட்ட காசு கொடுக்குறான், அது போதும் எனக்கு, நான் வந்து என் பையன் அதெல்லாம் அவன் 20 வருஷம் கழித்து பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறது? பேரண்ட்ஸ் ஒரு வேளை உங்கள் பையன் ஏர்ன் பண்ணி, உங்கள் பையன் நல்ல பையங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு நான் மெக்கானிக் ஷெட்லேருந்து போவேன், இப்போ த்ரோபி தினமும் எங்கள் அம்மாவோட கிச்சனில் போய் வைப்பேன், எங்கள் அம்மா எடுத்து வச்சுப்பாங்க. நான் நல்ல பையனாக தான் இருந்தேன். சரி நல்ல பையனாக இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு போகுது. ஆனால் இன்றைக்கி சம்பாதிக்கிறோம்ல,
உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்கள, உங்கள் அம்மா திங்க் பண்ணணும், ஓகே என் பையன் இதை கொடுத்துட்டான், அடுத்து அவன் காலில் அவன் நிற்கிறதுக்கு வேலையிலேருந்து வருது, பணம் வருது, சம்பளம் வருது, அவன் எனக்கு கொடுக்குறான் கரெக்டு. ஆனால் என்னோடய ரிட்டைர்மெண்ட்டு அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் பசங்க எல்லோரும் நீங்கள் நல்ல பசங்க தான், சம்பளத்தெல்லாம் கொடுக்குறாங்க, அம்மாவுக்கு கொடுக்குறானுங்க. எத்தனை சதவீதம்? 60% பேர் கொடுக்குறாங்க. உண்மை. ஏன்னா நம்ம பசங்க தமிழ் பசங்க நல்ல பசங்க, சம்பளத்தை போய் கொடுத்துருவான். ஏன்னா ஒரு இன்னோசென்ட்டாக போய்ட்டு அம்மாட்டாயம்மா இந்தம்மா இவ்வளோ இருக்குமா. நான் எல்லா பசங்களும் நான் கேட்டிருக்கேன். 60% பேர் சம்பளத்தை போய் கொடுத்தது அம்மா கிட்டே அப்பா கிட்டே தான் கொடுத்துருக்கான். முதல்ல 2 வருஷம் அதில் அவன் எமோஷனலாக திருப்தி ஆகிறான். அப்போ ஏன்னா அம்மா நம்மளை படிக்க வச்சாங்க, அதனால் போய் திருப்பி ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவன் போய் திருப்பி கொடுக்குறான். தட் இஸ் குட், நான் அதை சொல்ல வரல. ஆனால் ஒரு லாங்காக நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, நீ பணக்காரன் ஆகணும்னு சொன்னீங்கன்னா நம்மளை மேலைங்களையும் பார்ப்பாங்க. ஏன்னா ரிச் ஆகிறத பற்றி பேசுகிறாரு என்னப்பா அது. ஏன்னா இங்கே பணக்காரன் ஆகணுங்கிறதே கூட தப்பாக யாரோ சொல்லி வச்சுருக்குறாங்க. நீ பணக்காரன் ஆகணும்னு சொல்லி வச்சுக்கோங்க, நம்மளே எப்படியே பார்ப்போம், பணக்காரனா ஏதோ தப்பாக சொல்ல போகிறானே. கிடையாது, நீ ரிச் ஆகணுங்கிற மைண்ட் செட்டே முதல்ல ஒரு நல்ல மைண்ட் செட், சூப்பர் மைண்ட் செட்டு. அதை சொன்னாலே சில பேர் சொல்லுவாங்க பணக்காரனாகி எல்லாத்துக்கும் பணக்காரன். ஸோ அதை ஒரு தத்துவ ரீதியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கிண்டல் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணிவிடுவான். ஆனால் அந்த 50 வயசில் தான் அவனுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்ல வந்தோன்னு. அது ஆனால் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், 50 வயசில் போய் அடிபட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே நீ கீப் இன்வெஸ்ட். எதுவுமே இல்லை, சிம்பிளாக இன்வெஸ்ட் தானே பண்ண சொல்கிறோம். சரி, இப்போ ரிச்சுன்னு சொல்கிறீங்களா, இந்த ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போது ரிச்சுங்கிறது வந்து எப்படின்னா, நீ வந்து உனக்கு உன்னோட அடுத்த தலைமுறைக்குரிய பணம் உங்ககிட்ட இருக்குது. ரிச்சு உங்ககிட்ட வந்து ஒரு ரிச் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ரிச் மைண்ட் செட்னா, நீ ஃபேஸ்புக்கு அவனோட சிஓலாம் பார்த்துருக்கியா, ஒரு கருப்பு கலர் டிஷர்ட் தான் போட்டிருப்பானுங்க. ஒரே டிஷர்ட் தான். ரிச் மைண்ட் செட். ரிச் மைண்ட் செட் என்னென்னா உயர்ந்த. ரிச்சுன்னா என்ன? உயர்ந்த, அதானே தமிழில் உயர்ந்த பணம். அதாவது உயர்ந்தனா எதில்? செல்வத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் உயர்ந்த. ரிச்சுன்னா என்னென்னா ஒரே ஒரு டிஷர்ட்டு, அவர் ரிச்சு. ஏன் ரிச்சுன்னா கோட்டை போட்டுக்கிட்டு லெதர் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு காட்டணும் இல்லை, அது ரிச்சு. வெல்த்துங்கிறது எப்படின்னா வாட் யூ ஹாவ் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட். ரிச் மைண்ட் செட், வாட் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் டு த அதர்ஸ், தட் இஸ் ரிச் மைண்ட் செட். வாட் வெல்த் மீன்ஸ் வாட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட், வாட் இஸ் யுவர் அசட், தட் இஸ் வெல்த். நான் எனக்கு மாதம் 20,000 30,000 சம்பளம் வாங்குகிறேன். நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு முக்கியம்? நான் எங்கே போய் போடணும் எமர்ஜென்சி? மொதல் பே அவுட்லேருந்தே ஒரு தம்ரூல் ஒன்றே ஒன்று தான். மொதல் பே அவுட், உன் சேலரி பே அவுட் என்றைக்கு வருதோ, உன் பே அவுட் என்றைக்கு வருதோ அன்னையிலேருந்தே எங்கே போடணும்னு தானே கேட்டேன். நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் தானே கேட்குறேன். முதல்ல சொல்கிற மாதிரி நம்மளோட கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்குன்னா, மொதல் சம்பளம் வந்தோடனே பிஎஃப்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஆனால் அந்த பிஎஃப் யாருமே கவனிக்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும். இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆடியன்ஸ் சொல்கிறேன், அவங்கவுங்க பிஎஃப்பை போய் செக் பண்ணிப்பார். 30 வருஷம் 20 வருஷம் பிஎஃப்பை கண்டுக்காமல் விட்டவங்க எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் 30 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஏன்? பிஎஃப்பை 400 ரூபா 500 ரூபா 600 ரூபான்னு பிடிப்பாங்க. ஆனால் அது தெரியாது. அப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்குன்னா, உன்னோட சம்பளம் தொடங்கின மொதல் மாதத்துலேயே பிஎஃப் எடுத்துருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இவனுக்கு ஏதாவது பண்ணணும், இவனுக்கு பென்ஷனுக்கு ஏதாவது பண்ணணும், அது கவர்மெண்ட் அதோட வேலையை பண்ணிடுச்சு. ஓ வேலை என்ன? அப்போது மந்தமா சம்பளத்தை வாங்கினோமா எல்லாத்தையும் செலவழிச்சோமான்னு இல்லாமல் 1000 ரூபாய், எவ்வளோ? 1000 ரூபாய் தான். 1000 ரூபாயை ஏதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். டிமேட்டுக்கு என்ன வேணும்? ஒரு பேன் கார்டு வேணும், ஒரு ஆதார் கார்டு வேணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சிம் கார்டு ஆதார் பேனோட ஜாயிண்ட் ஆகிடணும். முடிஞ்சிச்சா? இதை பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். அடுத்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 ஹவர் ஆகும். 300 ரூபாய்க்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் 50 கம்பெனி நிறுவனங்கள், அதாவது இந்த எக்கனாமி இருக்குல்ல, இந்தியாவோட எக்கனாமி ஜிடிபி சொல்கிறோம்ல, அந்த ஜிடிபி எதை குறிக்குதுன்னா முதல் 50 கம்பெனி தான் குறிக்குது. இங்கிலாண்டில் இருக்க ஜிடிபி அங்கே இருக்கிற முதல் 100 கம்பெனி தான் குறிக்குது. யூஎஸில் இருக்க ஜிடிபி அதில் இருக்கிற 100 கம்பெனி தான் குறிக்குது. அப்போது எக்கனாமி நாடே முன்னேறது எதெல்லாம்னா அந்த முதல் 50 கம்பெனியில் தான். அந்த 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடு, அவ்வளோதான். நீ போடுற சட்டை, நீ போடுற பேஸ்ட்டு, நீ போடுற செப்பல், எலக்ட்ரிக்கல் எல்லாமே இட் இஸ் லிஸ்டட் கம்பெனிஸ். அவன் வளரும்போது அவனோட சேர்ந்து வளர்ந்துரு. நீ ஒரு முதலீட்டாளராக மாறணும். எப்படி? நான் ஒரு முதலீட்டாளராக மாறணும். எப்படி? இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் வளரும் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸில் நான் சொல்கிற ஸ்டாக்கு சொல்கிறேன். 21 வயசு பையனுக்கு சூப்பராக பண்ணலாம். ஸ்டாக்கு போய்க்க தப்பே கிடையாது. நல்ல ஸ்க்ரீனரில் பார்த்துட்டு ஸ்டாக்கு போய்க்க.
20% ஸ்டாக்கில் வச்சுக்க, மீதி 80% ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போய்டு. 1000 ரூபாய்க்கு நான் சொல்கிறேன், வெறும் 1000 ரூபா. ஜஸ்ட் ஹோல்ட் ஃபார் 30 years, யூ வில் ஹாவ் 1 crore இன் யுவர் அக்கௌண்ட். சிம்பிள், அவ்வளோதான். இப்போது என் பேரண்ட்ஸ்லாம் வந்து நான் வேலைக்கு சேர்ந்த நாள் என் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ நான் எப்படி வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணோம், என் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணோம். வெரி குட். உன்னோட சம்பளத்தில் முதல் ஆரம்பத்தில் பண்ணினா 1000 ரூபாயோட நீ தப்பிச்ச. 1000 ரூபாயோட நீ தப்பிச்ச. நீ அதை ஆரம்பிக்கலைன்னா 30 வயசில் 20,000 போட்டால் கூட 1 கோடி எடுக்க முடியாது. ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் நான் கூட அந்த ஸ்னாப்ஷாட்டை கொடுக்குறேன், இங்கே டிஸ்பிளே பண்ணு. 1000 ரூபாயை நான் ஸ்மால் கேப்பில் 30 வருஷம் போட்டிருக்கேன்னா இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம், 30 வருஷம் போட்டிருக்கேன், 1 கோடி ரூபா எனக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போது அதே 10 வருஷத்தில் நான் 20,000 போடுறேன், ரீச் ஆக முடியலையே. காலங்கள் தான் இங்கே முக்கியம், நேரத்துக்கு தான் இங்கே மரியாதையை தவிர பணத்துக்கு இல்லை. அதுதான் சொல்கிறேன், லாங் டர்மாக நீ லாங் டிரைவ் நீ கொடுக்கும் பொழுது 1000 ரூபாய் செனாப் ஃபார் மேக் 1 crore. ஆனால் நீ 30 வயசில் போய்ட்டு நீ 20,000 ரூபா மாதம் போட்டாலும் 1 நாளைக்கு எடுக்க முடியாது 10 வருஷத்தில். அப்போ என்ன அர்த்தம்? நீ சொன்ன பாரு, குடும்பத்தையும் நான் எப்படி நடத்துறது, எது நடத்துறது? 1000 ரூபா போட முடியாதா? 1000 ரூபா நீ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற. சில பேர் 1.5 லட்சம் வாங்குகிறான். சில பேர் ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்க, ஆட்டோ டிரைவர் 6000 சம்பாதிக்கிறாரு. அந்த 6000த்தில் கூட 500 ஆட்டோ டிரைவர் கூட அது பண்ணிடுவார்ப்பா. ஆனால் இந்த பசங்க இருக்கிறானுங்களே புது பசங்க, ஐயோ அந்த கார்டு, ஸ்வைப்பு கார்டு, அந்த கார்டு. ஒரு லேடி அன்றைக்கி கேட்டேன், 16 ரீசார்ஜ். எதுக்கு 16 ரீசார்ஜ்? ஏதோ சொன்னிச்சு, 16 சப்ஸ்கிரிப்ஷனா? 16 சப்ஸ்கிரிப்ஷனு, 6 கிரெடிட் கார்டு, வயசு வந்து 28 அந்த பொண்ணுக்கு. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றிருச்சு. என்னம்மா பண்ணுற, என்னம்மா எவ்வளோம்மா? 15,000 சேவ் பண்ணுறேன். எவ்வளோம்மா டேக்கும்? 3 lakhs சென்னை மந்த்லி டேக்கும் 3 லட்சம், மாதம் 14,000 ரூபா சேவிங்ஸு. கார் இஎம்ஐ, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு 10% கூட இல்லை, வீடு இஎம்ஐ, லேண்ட் வாங்கியிருக்க இஎம்ஐ, பர்சனல் லோனு, கோல்டு எடுத்து அடமானம் வச்சாச்சு. எதுக்கு? ஏன்டா 3 லட்சம் உங்கள் அப்பா கொடுத்த கல்வி கொடுத்துட்டாரு, செல்வத்தை கம்பெனி கொடுத்துருச்சு, இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதானே? எப்படி போய் எங்கே போய் லாக் பண்ணுமோ எல்லாம் அதை பண்ணுறது. ஏன்னா கிரீடி, ஃபேக் ரிச். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சுற்றி இருக்க பசங்களாம் வந்து பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, ஃபோன் வாங்குறாங்க, ட்ரிப்பெலாம் போகிறாங்க. இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் நான் வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ணுறேன்? என்ஜாய் பண்ணணும் தான். நானே திரும்ப சொல்கிறேன், உன் வயசுக்கு என்னென்ன என்ஜாய் பண்ணுவோம் பண்ணணும். ஒரு தடவை ட்ரிப்பு போகிறதுனால எனக்கு 1 லட்சம் செலவோ, நான் ஒரு தடவை பார்ட்டிக்கு போகிறதுனால செலவோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பார்ட்டிக்கு போக சில சமயம் நீ ஸ்பெண்ட் பண்ணுவோம், சில சமயம் உன் ஃப்ரெண்டு ஸ்பெண்ட் பண்ணுவான், ரைட்? ஆல்வேஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஸ்பெண்ட், ரைட்? whenever there is a expenditure that is acceptable. அதாவது உன் சம்பளத்தில் மாதம் 3% இந்த மாதிரி கல்ச்சுரல் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவழிக்கும். 3%, 97% இருக்குது. அதில் உன்னோட மாத செலவுகள் எல்லாம் சரி 30%, ரைட்டா? 30 + 1 33. மீதி இருக்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் இஎம்ஐ எடுத்துவிட்டு இஎம்ஐயில் கட்டிவிட்டு அதில் எனக்கு 40% போதும்னு சொல்லக்கூடாது. அப்போ எல்லாருமே 21 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் எவ்ரிபடி கேன் பி ரீச். நான் சொல்கிறேன், பணக்காரனாகிறது ஈஸி. ஒன்று தெரியுமா ஒரு சீக்ரெட்டு? முதல் 1 கோடி தான் கஷ்டம், தெரியுமா? முதல் 1 கோடி மட்டும்தான் பிளட்டி இடியட், வெரி கஷ்டம். அடுத்த 2வது கோடி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காலில் வந்து விழுகும். 3வது கோடி ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படி? முதல் 1 கோடிக்கு மட்டும்தான் யூ நீட் டைம். 2வது கோடி நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதில் பாதி, 3வது கோடி அந்த பாதியில் அடுத்து பாதி. அது எப்படி ஒர்க் ஆகுது? காம்பவுண்ட் பணம். முதல் 1 crore மட்டும்தான் கஷ்டம். அந்த 1 crore மட்டும் நீ பிடிச்சிட்டின்னா அடுத்து 100 கோடி வரையும் அது பாட்டுக்கு வளர, நீ எதுவுமே பண்ண வேணாம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வட்டி வாங்கி குட்டி போடுறத விட இன்வெஸ்ட் பண்ணி அது குட்டி போடுறது நம்ம ஃபியூச்சருக்கு பெட்டர் அப்படின்னு தோணுது. பட் அதுதான் காம்பவுண்டிங் பவர் வந்து 8th வேர்ல்டு ஒண்டருங்கிறாரு ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. எதனாலன்னா, மேக்ஸில் 100க்கு 100 எடுத்தவங்கள, சிஏ படித்தவங்களால கூட, பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கவங்களோட காம்பவுண்டிங்கை யூ கனாட் அதாவது பண்ண முடியாது. என்ன இது பல கதைகள் இருக்குது காம்பவுண்டிங் பற்றி பேசணுன்னா. ஒரு ராஜா கிட்ட போய்ட்டு ஒரு புலவர் போய்ட்டு ஒரு நல்ல பாட்டு பாடினா என்ன வேணும்னா கேளு அப்படின்னாராம். என்ன வேணால் கேளு, உன்னால் முடிஞ்சதை கேட்டுக்க அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னால் எனக்குலாம் எதுவும் வேணாம், இந்த சதுரங்க இது இருக்குல்ல, செஸ்ஸு, அதில் ஒரு இதில் ஃபஸ்ட்டு ரைஸு, 2வது கட்டத்தில் 2 ரைஸு, 3வது கட்டத்தில் 2 4வது ரைஸு, அதை காம்பவுண்டிங்காக கொடுங்கன்னாராம். உடனே அவர் என்ன நினச்சானா, இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு ரைஸ் வச்சுட்டு அடுத்து நெல், 2 நெல், அடுத்து 4 நெல்,
அடுத்து 16 நெல், அடுத்து 16 × 16 32 வைக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிறதையும் பண்ண முடியல, அந்த கடைசி 4 இதை ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதான் கதை. அது என்னென்னா காம்பவுண்டிங் பவரில் லாஸ்ட்டு 5 இயர் இருக்குல்ல, லாஸ்ட்டு 5 இயர், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டு 5 இயர் தான் உண்மையான ஃப்ரூட் அங்கே தான் கிடைக்கும். அப்போ எவன் காத்திருந்து கடைசியாக அந்த 5 இயரை என்ஜாய் பண்ணுறானோ அவனுக்கு தான் அந்த காம்பவுண்டிங் பவர் தெரியும். அதனால தான் மொதல் 1 கோடி மட்டும் தான் கஷ்டம், அடுத்த கோடி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 1 கோடி வந்து எனக்கு கனவாக இருக்குது. என் ட்ரீம் ஃபுல்லாக அந்த 1 கோடி சேர்க்கணும் ஃப்யூச்சரில். அதுக்கு நான் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணணும்? 21 வயசாக இருந்தால் நீ 30 வயசில் குரோர்பதி ஆகுனா மாதம் 2000 ரூபா போயிடும். 21 வயசில் 2000 ரூபா பண்ண முடியாது, 21 வயசில் பண்ணலாமே. பர்த்டேக்கு எவ்வளோ தராங்க அம்மா, எவ்வளோ தராங்க இவங்க பாட்டி 500, பாட்டி வெடி தீபாவளிக்கு வெடி எவ்வளோ வாங்குற, ஒரு ஷர்ட்டோட விலை என்ன, வாட்சோட விலை என்ன? நான் சொல்கிறது மாதம் 2000 போட்டுருந்துறேன். 2000 போட்டு ஒன்னோடைய 45 வயசில் யூ வில் ஹேவ் அ க்ரோர். கஷ்டப்படாமல் நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் சொன்னதில் உன் சம்பளத்தில் 2000ங்கிறது ஒன்றுமே கிடையாது. யூ மேக் இட் திஸ் க்ரோர் ஆஸ் இஸ் டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி உனக்கு நீயே கொடுத்துக்க 1 கோடியை 45 வயசில். நான் சொல்கிறது மெயின் எஸ்ஐபி சொல்கிறேன்ல, 60% எஸ்ஐபியானு, அதெல்லாம் உன்னோட 30-35 வயசில் பழசை தாண்டிடும் எஸ்ஐபி போட்டினா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தனால 30% போட முடியாது, உண்மை. 2000, அடுத்த வருஷம் 2200, அடுத்த வருஷம் 3000, அடுத்த வருஷம் 3200. ஸோ இது பேர் ஸ்டெப் அப்னு சொல்லுவோம். ஸ்டெப் அப் பண்ணுங்க. ஓகே, அதுக்குன்னு நான் போய்ட்டு ஸ்டாக்லேயே போடுவேன், ஸ்டாக்கே நம்பிக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நான் ஃபோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும் போது வந்து ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? பயம் வருதுன்னா நீ ஒன்று ட்ரேட் எடுத்தினா பயம் வரும், F&O பண்ணினா பயம் வரும், கிரிப்டோ பண்ணினா பயம் வரும், ரைட்டா? நம்ம இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்கில் பயம் இருக்கணும், கண்டிப்பாக பயம் இருக்கணும். ஸ்டாக்கில் பண்ணும்போது உனக்கு பயம் இருக்கணும். 35 வயசு ஆகிடுச்சுன்னா உனக்கு பயம் வந்துடணும் ஸ்டாக்கில். ஏன்னா ஒரு ஸ்டாக்குங்கிறது எப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் நீ ஒரு பங்கு வாங்கிட்ட, நீயும் ஒரு முதலாளி, உண்மை தானே? நீ ஒரு முதலாளி, யூ ஆர் அ பார்ஷியல் ஓனர்ஷிப். நீ ஒரு பார்ஷியல் ஓனர் ஆகிட்ட, நாளைக்கு அந்த கம்பெனியில் என்ன நடக்குங்கிறது உனக்கு 3 மாதம் கழிச்சு தான் இங்கே தெரியும். அதுக்குள்ளே கம்பெனியில் மாறிடுவாங்க, அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும், கடைசியாக தான் உனக்கு நியூஸ் தெரியும். உன் டிசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட் ஆல்ரெடி 15%, 20% கிராஸ் ஆகிருக்கும் உன்னோட ஸ்டாக்கு. ஸோ 30 வயசில் ஸ்டாக்கு பக்கம் போகாமல் 30 வயசில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸ்டாக்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டு, அடுத்து 35, 36, 37 போய்ட்டு அங்கிட்டேருந்து அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பாண்ட்ஸு, அப்படி போய்க்கணும். நான் வந்து யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, இல்லை நான் ஓனாக ரிஸ்க் எடுத்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா? யூடியூப்பில் வந்து 80% பேர் தே ஆர் டூயிங் தேர் பிஸ்னஸ். ஏகேன் ட்ரூவாக தான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே சேனல் ரன் பண்ணுறாங்க, ஸ்டாக்கு பேரே சொல்கிறாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்குங்கிறாங்க. இது செபி படி இட்ஸ் ராங். இவ்வளோ நம்ம நானும் பேசுகிறேன், ஏதாவது ஸ்டாக்கு பேரை சொல்கிறேன்னா இல்லை. ஸ்டாக்கு பேரை சொன்னால் இட் இஸ் செபியோட ரூல்ஸுக்கு எகென்ஸ்ட். ஒன்று சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் 1 மில்லியன் 2 மில்லியன் ஆளை வச்சுக்கிட்டு ஸ்டாக்கு பேரை இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்போனா என்ன பண்ணிடுவாங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு இந்த 1 கோடி பேரில் 10 லட்சம் பேரில் நாளைக்கு 50,000 பேர் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், ஏன் ஸ்டாக்கு 2% மேலே இருக்கும். கரெக்டாக? இங்கே நான் 3 கோடி போட்டுட்டு 3 கோடிக்கு நான் போட்டுருவேன், 10 நாளைக்கு முன்னாடி 3 கோடி போட்டுருவேன். ஏதோ ஒரு ஸ்டாக்குப்பா 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன், பிரேக் அவுட் ஆக போகுது, இந்த ஸ்டாக்கோட இவர் வந்துட்டார், இந்த ஸ்டாக்கு தான் சூப்பர் அப்படிங்கிறேன். எல்லோரும் போய் வாங்குவான். எனக்கு 2 கோடியில் ஒரு ஸ்டாக்கில் 3 ரூபா வச்சுட்டு நான் விற்றனா எனக்கு 3 கோடியே 30 லட்ச ரூபா. 30 லட்சம் எனக்கு 3 நாளில். யார் 3 கோடி வச்சுருக்கவனுக்கு? இதுக்கு தான் ரன் பண்ணுறாங்க யூடியூப், தெரியுதா? அதனால் யூடியூப்பில் போய்ட்டு அவர் சொன்னார், இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. ஓன் மெட்ரிக்ஸு. நீ அந்த கம்பெனியை நம்பணும், கம்பெனியோட மெட்ரிக்ஸை படிக்கணும், P&A படிச்சிருக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கணும், ஸ்க்ரீனர் போகணும், புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, PE எவ்வளோ இருக்குது, EPS எவ்வளோ இருக்குது, குவார்டர் அண்ட் குவார்டர் எவ்வளோ பேருக்கு, ஓகே, ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, டெட்டு எவ்வளோ இருக்குது, ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கானா பண்ணலையா, ப்ரொமோட்டர் எவ்வளோ வச்சுருக்கான், மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ வச்சுருக்காங்க, இது எல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு தென் உன்னோட க்ரைட்டீரியாவில் வந்துருச்சுன்னா யூ கீப் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இரு. ஆனால்
21 to 31 வரையும் ஓகே, ஸ்டாக் சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்டு நான் 50 வயசில் ஓப்பன் பண்ணேன்னு ஓப்பன் பண்ணினா யூ வில் ஹேவ் அ ஜாக்பாட். நான் சீக்ரெட் சொல்கிறேன். நான் வந்து 2016 நான் வந்து 2 டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதில் ஸ்டாக் பேர் நான் சொல்ல விரும்பல. ஒரு ஸ்டாக் நானும் 2 ஸ்டாக் வாங்கிட்டு மறந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் டிமேட்டில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 ஸ்டாக்கே நான் மறந்துட்டேன். எவன் மறக்கிறானோ அவன் தான் வேணும். அதுக்கு தான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு. 2023 அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் நான் போட்ட 3 லட்சம் 21 லட்சமாக இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது எப்படி வளர்ந்தது? ஏன்னா நான் பார்க்கல. பார்த்தோம் நம்ம கை சும்மா இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? உன் பிள்ளை இப்போ ஒரு சீக்ரெட்டாக ஒன்று சொல்கிறேன். இது சீக்ரெட் எல்லாத்துக்கும் பிறந்தும். உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுப்பா, பையன் எல்லாத்துக்கும் பிறந்தலாம், குழந்தை பிறந்துருச்சு. 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா உனக்கு பிடிச்ச ஸ்டாக் எல்லாம் இல்லை நிஃப்டி 50ல் இருக்கிறது பிடிச்ச ஸ்டாக்கு 20 ஸ்டாக் அந்த 2 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிடு. ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் 2 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிடு. நீ 20 ஸ்டாக்கில் 6 ஸ்டாக்கு போயிடும், காலியாக தான் ஆகும். மீதி இருக்கிற 14ல் 10 பேர் மல்டிபேக்கர் ஆகும். அதான் உண்மை. ஆனால் அந்த பிள்ளையோட 20 வயசில் தான் நீ ஓப்பன் பண்ணணும். அந்த பிள்ளையோட 20 வயசில் ஓப்பன் பண்ணும்போது அது 40 லட்சமோ 50 லட்சமோ இருக்கும். அதை உன் பிள்ளை என்ஜாய் பண்ணும். அதை ஆனால் 2 லட்சம் போட்டுட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை அந்த பிள்ளைக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி நீ கொடுத்துடணும். கொடுத்துட்டா அவனோட உயர்கல்வி மேரேஜ் முடிஞ்சு அதில். ஆனால் அதே 2 லட்சத்தை நீ போட்டினா கையில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த ஸ்டாக் எடுத்து அந்த விற்று, அந்த ஸ்டாக் எடுத்து இந்த விற்று, கடைசியில் நிஃப்டியே பீட் பண்ணியிருக்க மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறான் ரியல் வின்னர். ஸ்டாக்கில் போனஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது. ஸ்ப்ளிட்டு டிவிடெண்ட் இருக்குது. நான் ரீசெண்டாக கூட இங்கே ஒரு சென்னையில் வந்து ஒரு லேடியை ஒன்று பார்த்தேன். போர்ட்ஃபோலியோவில் 93 crores வச்சுருக்காங்க. நார்த் இந்தியன் லேடி. ஓகே, 1990 எஸ்ஐபி. ஒரு 2-3 ஸ்டாக்கில் மட்டும் 4 கோடி வச்சுருக்காங்க. வெறும் ஸ்டாக். அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஐபிஓ வரும்போதே போட்டுருந்துருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணது இந்த மாதிரி. இந்த ஸ்டாக்கு போடுறேன், வந்தால் வரட்டும் போனால் போட்டோம். எப்படி வந்தால் வரட்டும் போனால் போட்டோம். நீ போனால் போட்டுன்னு சொல்லி நீ 10 போட்டினா அதில் 2 சக்ஸஸ் தானே ஆகும். 2 சக்ஸஸ் ஆகும், 8 பேர் லூஸ் ஆகும். நான் ஒன்று கேட்குறேன், 10 ஸ்டாக் வாங்குறேன். ஓகே, எல்லாமே 1000 ரூபாய். எத்தனை மொத்தமாக ஆச்சு? 10,000 ஆச்சா? 10,000ல் ஒரு 2 ஸ்டாக்கை நான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்டாக்கு அவுட் ஆக போகுது, லாஸ் எவ்வளோ? 2000 ரூபா. 2 ஸ்டாக்கு வின் ஆக போகுது, ப்ராஃபிட் எவ்வளோ? அந்த 2000 ரூபாய் தாண்டியும் போயிருக்கோம். யூ கேனாட் இமேஜின். 4 கோடி இருக்கலாம், 10 கோடி இருக்கலாம். ஸோ லாஸ் யூ நோ, பட் ப்ராஃபிட் யூ டோன்ட் நோ. அன்னோன். ஸ்டாக்கில் ப்ராஃபிட் இஸ் அன்னோன். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எத்தனை போனஸ் போடுவான்னு தெரியாது, எத்தனை டிவிடெண்ட் தருவான்னு தெரியாது. அதனால தான் பழைய காலத்தில் வந்து ஷேராக பேப்பர் வச்சுருந்தாலும் இன்றைக்கி கோடீஸ்வரன். வீட்டில் சும்மா பேப்பராக கிடந்ததெல்லாம் பார்த்துட்டு அது என்ன பேப்பராக இருக்குன்னு பார்த்து எக்ஸ்சேஞ்சில் போய் மாற்றினவெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான் அடுத்த நாள். ஷேர் அவங்க தாத்தா ஷேர் சும்மா கிடந்திருக்கு பரணியில். ஸோ என்ன அர்த்தம்னா, யூ நோ த லாஸ். கம்மியாக போட்டால் லாஸ் என்னன்னு தெரியும், ஆனால் ப்ராஃபிட் என்னன்னு தெரியாது. அந்த முதலீடு எப்படி அந்த நிறுவனத்தோட நல்ல நிறுவனம் பார்த்து நீ அப்பாவை போட்ட அந்த பிள்ளைக்கு கிஃப்டட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்ட. நீயும் மறக்கணும், நீயும் போய்ட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. டெஃபினெட்லி யுவர் கிட் வில் பி அ crorepati. இதை உங்கள் அப்பா உனக்கு பண்ணியிருக்கணும், எங்கள் அப்பா எனக்கு பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் பண்ணலை. அதுதான் மேட்ரு. ஸோ எனக்கு என்னென்னா, லேண்டு எமோஷ்னலாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்குது, கோல்டு எமோஷ்னலாக கனெக்ட் இருக்குது. அந்த கனெக்டை நான் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ட்ரஸ்ட் எப்படி நான் பில்ட் பண்ணுறேன்? நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கம்யூனிட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நமக்கு சொன்னதெல்லாம் நல்லா படி, வேலைக்கு போ. அதனால தான் நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கும் பாரு, நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணு, யூபியோட கம்பேர் பண்ணு, உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணு, எல்லோரும் நம்ம வேலைக்கு போகிறோமா இல்லையா? எல்லோரும் காலைல வண்டி எடுத்து நீ வேலைக்கு போயிடுறீல்ல, எல்லோரும் படிச்சிருக்கான்ல, கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் அவன் சொன்ன முதலீடு பண்ணுங்கிற இடத்துல மட்டும் நம்ம விட்டுட்டோம். நம்ம பண்ணவே இல்லை. நம்ம அந்த 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 இடத்துக்கே போகல. அதாவது நான் இந்தியாவில் இருப்பேன், இந்தியாவோட ஜிடிபி முன்னேற்றுவேன், ஆனால் நான் அதில் வளர மாட்டேன். அதாவது இந்தியாவோட ஜிடிபி முன்னேறுது, அந்த ஜிடிபியோட சேர்ந்து நான் என்ன பண்ணியிருக்கணும்? நானும் முன்னேறி இருக்கணும். நான் அந்த பக்கமே போகல. நான் என்ன பண்ணிட்டேன்? லேண்டு. ஏன்னா லேண்டை போய் அடிக்கடி பார்க்க முடியும். கோல்டு என் வீட்டு லாக்கருக்குள்ளே வச்சுக்க முடியும். இதெல்லாம் பாரு எப்படி ஒரு ஒரு போரோட ஒரு மென்டாலிட்டி. இதெல்லாம் ஒரு போர் தான் இப்படி யோசிப்பான். லாக்கரில் வச்சுட்டேன், கோல்டு லாக்கர் தினமும் பார்த்துட்டேன், லேண்ட் இங்கே போட்டேன், இங்கே பார்த்துட்டேன். தட் இஸ் நாட். இதுவும் அசட்டு தான், இதை விடவும் அசட்டு.
அசட் ரியல் அசட்டுங்கிறது ஷேர் ஹோல்டிங், தட் இஸ் அசட்.